Hi friends, welcome to channel Success in Neat. I hope all are doing well. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு 2 month ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப வந்து எலாபரேட்டாக பண்ணாமல் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், மார்க் டெஸ்ட் எப்போ எழுதணும், குமுலேட்டிவ் டெஸ்ட் எப்போ எழுதணும், அண்டு நியர்லி வந்து ஒரு 70 days இருக்குது. இந்த 70 days நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 70 days இருக்குது. 70 days நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40 days and 30 days. ஸோ அந்த 30 வந்து அகெயின் 15 into 15 பிரிப்போம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 40 days ப்ளஸ் ஒரு 15 days அண்ட் ஒரு 15 days. ஸோ ஒரு 15 days இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 40 days நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்டர்ஸை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ண போகிறீங்க. அகைன் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் எல்லாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 chapters கிட்டே இருக்குது ஓவராலாக சேர்த்திங்க அப்படின்னா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 chapter படிச்சிங்க அப்படின்னா 40 நாளில் ஒரு 80 chapters வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த காம்பினேஷன் வந்து அந்த 2 வந்து மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட்டட் சாப்டர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் விஷயம் தான், பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டர், கெமிஸ்ட்ரி ஒரு சாப்டர் அப்படி பண்ணாலும் ஓகே. இல்லை அதே மாதிரி பயோவில் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று, அது வந்து தட்ஸ் யோர் விஷ் நான் சொன்ன மாதிரி. அண்ட் என்கிட்ட வந்து இன்னொன்று ஒரு என்னென்ன சாப்டர்ஸ் கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அது நான் கொஞ்சம் பார்த்து போடுறக்கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1 week அதை எப்படியாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படி வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 2 chapters வச்சு 40 நாளில் அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவு ரீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ ரீட் அப்படின்னா நான் ஒன்றும் ரீட் பண்ணி மட்டும் சொல்லலை, என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை அந்த சாப்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா, அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பயோவாக இருந்தாலுமே பயாலஜியாக இருந்தாலும் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க, கொஷின் பேங்க் வச்சுருப்பீங்களா, ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியாக இருந்தால் செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஃபார்முலா பேஸ்டு இது எல்லாமே ஃபார்முலாஸ் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஃபார்முலாக்குன்னு தனியாக நோட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னேன்ல, அதை தான் ஒரு 40 நாள் வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த 40 நாளில் வந்து ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த சாப்டர் இன்றைக்கி அட்லீஸ்ட் இந்த 40 நாளைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளே உட்காந்து போட முடியாது. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 week, இப்போது இந்த 1 weekல நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்னக்கு படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் பிளான் இல்லாமல் அதை அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு 2 chapter படிப்போம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதான் நான் சொன்னேன், என்கிட்ட கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்குது, எதை கம்பைன் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு 1 weekக்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இட் டேக் சம் டைம். எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோ போடுறதுக்கே நான் சண்டேவே பிளான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் டிலே ஆகி இப்போ போடுறதுக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட ஆகும் எனக்கு. ஸோ எல்லாமே இந்த கண்டென்ட் ரெடி பண்ணணும், பிபிடி ரெடி பண்ணணும், அண்ட் வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கும்போது இந்த வெளியில் தான் இருந்து எடுக்க முடியும். ஸோ அதெல்லாமே பார்த்து பண்ணணும். இட் டேக் சம் டைம், 2 hours கிட்ட ஆகும். ஸோ அதனால தான் பார்த்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் அப்லோட் பண்ணுறேன். நீங்களுமே ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 weekக்கு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது முடிஞ்சோடனே அடுத்த வீக்குக்கு அதுக்கு அடுத்து அப்படி பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சி சும்மா அப்படியே ஏதாவது ஒரு 2 chapter படிச்சிருவோம் அப்படின்னு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே? ஸோ ஒரு கஷ்டமான சாப்டர் எடுத்திங்கன்னா அதோட கம்பைன் பண்ணி ஒரு சின்ன சாப்டர், அப்படி இல்லையா 2 ரிலேட்டட் டாபிக்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து பண்ணுங்கள். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ சால்வ் ஆஸ் மச் கொஷின் as பாசிபிள். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா ஒரு அதுக்கு ஆக்சுவலி குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து கொஷின் பேங்க் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்ககிட்ட. நான் வந்து லாஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ்னு வந்து என்ன பண்ண கோச்சிங் சேர்ந்துருந்தப்போ அந்த மாதிரி குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து வச்சாங்க. ஸோ அதனால் கொஷின் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே கொஷின் பேங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் முடிஞ்சால் ஏதாவது அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் நிறையா ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே நிறையா கிடைக்கும். பர்டிகுலராக எந்த வெப்சைட்டுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நீங்களே பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கோச்சிங் போனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட வாங்கிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெயினாக வந்து குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள்.
அதே மாதிரியே வந்து எவ்ரி சண்டே வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? டெஸ்ட் எழுத இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 40 days வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 15 days நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ என்னென்ன எழுதுனீங்களோ இதில் வந்து இந்த 40 days பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு 15 daysக்குள்ளே, ஸோ 40 days பண்ணதை இப்போ நம்ம 15 daysக்குள்ளே பண்ணணும். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா ரிப்பீட்டட் ரீடிங் வந்து இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி. NCERT வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே வந்து NCERT வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ரிப்பீட்டட் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட் 15 days இஸ் ஃபார் மார்க் டெஸ்ட்டு. ஸோ உங்களால் வந்து எவ்வளோ மார்க் டெஸ்ட் வந்து எழுத முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் வந்து எழுதுங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது லாஸ்ட் 15 days வந்து டெய்லி வந்து மார்க் டெஸ்ட் எழுதினேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 15 days வந்து டெய்லி வந்து மார்க் டெஸ்ட் வந்து எழுதுங்க. எழுதுறது அந்த நீட்டாக எழுதுவீங்களா அதே பேட்டர்னில் எழுதிக்கோங்க. ஃபுல் சிலபஸ் அதே டைமிங்லேயே வச்சு எழுதுங்க. அந்த டைமில் எந்த மேக்ஸிமம் வந்து இப்போது கோச்சிங்னால் அவங்க வைப்பாங்க. வீட்டில் இருந்து படிக்கிறீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஷின் பேங்க் நான் சொன்ன மாதிரி அவைலபிளாக இருக்கும். எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள். அந்த எழுதுகிற இந்த எக்ஸாம் டைம் அப்போ எதுக்காகவுமே எழுந்திருக்காமல் அந்த எக்ஸாமை வந்து ஒரு டெடிக்கேட்டடாக எழுதணும். ஓகேவா? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் உங்கள்கிட்ட ஒரு டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வேறு கோச்சிங் போகிறவங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க, இப்படி பண்ணணும் அப்படின்னு. அவங்களே வந்து அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கொஷின் தெரிலனாலும் அவங்களால எந்திரிச்சு போக முடியாது. பிகாஸ் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் உட்காந்து எழுதணும்னு சொல்லுவாங்க சென்டரில். பட் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது அது அந்த டெடிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த கொஷின் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த என்னென்ன சாப்டர்ஸுன்றதை பார்த்து போகிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அதான் அந்த ஒரு வீடியோவே கிட்டத்தட்ட எனக்கு 2 hours ஆகும் எடுக்க. ஸோ அதனால தான் அந்த டிலே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணாதனால தான் வந்து நான் இப்போதைக்கு வீடியோஸு போட்டிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் இப்போது நீட் வந்து நெருங்கிடுச்சு, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.